ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம். ஆல் இந்தியா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் என்ஜிஓஸ் அசோசியேஷன் இந்த இனிஷியேட்டிவ் வந்து இது வந்து மிஸ்டர் அப்துல் கனி, த க்ரீன் மேன் ஆஃப் இந்தியா, அவரோட பிரெயின் சைல்ட். அதோடு சேர்த்து நாங்கள்லாம் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் தாட் எஸ், ஒவ்வொருத்தர் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு துறையில் வேலை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு குரல் கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து விமன் எம்பவர்மெண்ட் ஆகட்டும், யூனோ வாட்டர் க்ரைசிஸ் ஆகட்டும், இக்கோ ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை யூனோ ஃபுட் அண்ட் வாட்டர் கூட, நமக்கு ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் கூட சுத்தமாக வரதில்லை, பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், there are a lot of issues like lifestyle habits la varudhu problems. I think there is a fitness mascot here. So நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் ஃபோக்கஸ் பண்ணி, ஆனால் ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு பாடியாக ஃபங்க்ஷன் பண்ணால் இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், குரல் இன்னும் பெட்டராக ஒலிக்கும் நினச்சதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் தீஸ் ஆர் யங் லீடர்ஸ். அவங்க வந்து மிஸ்ஸஸ் தீபா ஆத்ரேயா, அவங்க வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு லீடர் இருக்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது, அந்த கலாம் சாப் நினச்ச அந்த கனவு நிறைவேற்ற முடியும். அண்ட் தெர் இஸ் லாங் வே டு கோ பட் வி ஆர் ஆல்ரெடி ஆன் த பாத். இந்த பாத்தில் தான் போயிட்டுருக்கோம். இந்த அசோசியேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சோஷியல் ஒர்க்குங்கிறது வந்து நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு தெருவில் இறங்கி பண்ணால் மட்டும் சோஷியல் ஒர்க் இல்லை. அவங்க துறையில் அவங்க பொறுப்பாக செயல்பட்டோன்னா அதே வந்து சோஷியல் ஒர்க் தான். ஸோ ஒவ்வொரு துறையிலையும் செயல்பட்டு இருக்கிறதுவங்க ஒரு டாக்டர் ஆகட்டும், அதை பொறுப்பாக சுயநலம் மட்டும் இல்லாமல் பொது நலத்தையும் நினச்சி செயல்பட்டாங்கன்னா அதை விட பெரிய ஒரு சேவை கிடையாது. அதே தான் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனுக்கும், அதே தான் சினிமா ஆர்டிஸ்ட்க்கும், சினிமாக்கும் மீடியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்னென்னா, நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் பாருங்களேன், சினிமாக்காரங்க பேசும்போது எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்க, எல்லா கேமராவும் ஃப்ளாஷ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் ஈவன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூட பேசுகிறது கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா சினிமாவுக்கு அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், எவ்ரிதிங் ஓகே. பட் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது யார்? மீடியா. ஸோ மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த அசோசியேஷனில் மீடியாலேருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் வந்து மிஸ்டர் கனிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், மீடியாலேருந்து நமக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஏன்னா மீடியாக்காரங்க பொறுப்பாக நடந்துக்கிட்டால் தான் நம்ம சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமாவது அது வந்து மக்களை போய் சேரும். இடையில ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயே வந்து டிஸ்டார்டட் இன்டர்வியூஸ். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு இன்டர்வியூ கொடுப்போம்னா அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது பல சென்சிட்டிவான விஷயங்கள் பேசுவோம். ஆனால் அது எதுக்காக பேசணும், என்ன கான்டெக்ஸ்டில் பேசணும்னு இருக்குது. அதை மறந்துட்டு இந்த சென்சிட்டிவான விஷயத்தை மட்டும் அதை வந்து போட்டுட்டிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும். இப்போ மேடை மேலே ஒரு விஷயம் நடந்தது. நாசர் சார் பேசிகிட்டு இருந்தார், ஓட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தார், ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ஓட் பண்ண பிடிக்கலைன்னா அதை பதிவு பண்ணுங்கள். அப்போது இல்லை, அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த ஆப்ஷன் என்னது நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நான் அந்த ஒரு ஃப்ளோவில் கேட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அதை மட்டும் போட்டோன்னா அது எப்படி வரும்? அந்த தலைப்பு எப்படி வரும்? இந்த தலைப்பே வந்து ரொம்ப டிஸ்டார்டடாக இருக்குது இப்போல்லாம். அது வந்து டு பிரிங் இன் பீப்புள்காக பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டிங்காக ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது, நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு ப்ரொபகேண்டா, ஒரு கேம்பெயின் நடந்தது. இஸ் இட் வொர்த் இட்? இதெல்லாம் நம்ம இந்த கிமிக்ஸ் எல்லாம் நம்ம பண்ண தேவையா? இதோடெல்லாம் விளைவுகள் தானே இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம். சமூகத்து மேல் அக்கறை இருக்கிற, மக்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க வேண்டியான டைம் வந்தாச்சு. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
நான் தான் ஒத்துக்கிறேனே சொல்லிட்டாம, அது பணம் தாங்க கால கொடுமை. இதெல்லாம் மாற்றணும் துடைக்கணும்னு நினைக்கிறோம். என்கிட்ட உண்மை செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு. அவனை வாயை திறக்க விடாமல் அடைக்கணும். வீட்டுக்கு கூட 5000 கொடுத்துருது. ஏலம் விட்டுலாம், தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏலம் விட்டுறலாம். இந்த இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற ஒரு கேடுகட்ட நிலை. இப்படி யாருக்கும் ஆதரவே இல்லைன்னு சொல்லவங்கிட்ட போய் நம்ம நான் எனக்கு கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டு போகல. அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை. கொடுக்கும்போது பார்த்தீங்களா, தேர்தல் ஆணையமே சொல்லுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு. வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தரம்னு பேசி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு தன்மானம் கட்டவன் இல்லை. நான் மக்களின் ஆதரவை தான் இங்கே எதிர்பார்த்துட்டேன். வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான். பற்றி எரியுதுல. அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணும்டான்னு அப்படி ஒரு புரட்சி வரும், ஒரு நாள் வரும். அது எப்பங்க வர்றதுன்னா நம்ம தான் வர வைக்கணும்.